ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெய்லரிங்கோட பேசிக்காக எந்தெந்த பொருள் வச்சு நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் ஆன்லைன்லேயே நீங்கள் கற்றுக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கனாலோ உங்களுக்கு என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணும், நீங்கள் என்னென்னலாம் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்ஸா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு இன்ச் டேப் கண்டிப்பாக தேவை. ஒரு மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கும் ஒரு பேட்டர்ன் நம்ம போடுறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து இன்ச் டேப் வந்து தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேட்டர்ன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி மார்க் பண்ணணும், எதில் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கு வந்து எதர் நீங்கள் மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா மார்க்கிங் பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு உட்டன் ஸ்கேல் தேவைப்படும். ஸோ உட்டன் ஸ்கேல் நீங்கள் ஷார்ட் ஸ்கேலாகவும் இருக்கலாம், இல்லை லாங் சைஸ் ஸ்கேலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் வச்சுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம நெக் ட்ரா பண்ணலாம், ஹார்ம்ஹோல் கர்வ்ஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே நமக்கு கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து உங்களுக்கு வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சிசர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். நான் இங்கே எப்பயுமே 2 சிசர்ஸ் வந்து கேரி பண்ணுவேன். ஒரு சிசர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ பேப்பர் கட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சிசர்ஸுமே நல்லா பெருசாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாத் கட்டிங் சிசர்ஸ். இதை வந்து ஷியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சிசரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 9 and 10 அப்படின்றத நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை தாண்டி பெருசாக நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். 9 or 10 அப்படின்ற சிசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த மெயின் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூவிங் த்ரெட்ஸ். கண்டிப்பாக நமக்கு வந்து சூவிங் த்ரெட் வந்து தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு த்ரெட் வந்து சுற்றியே நான் வச்சுருக்கேன். நீடில் நம்ம நார்மலாக சூவிங்க்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களோட மிஷின் என்ன சைஸோ, சின்ன மிஷினாக இருந்தால் சின்ன மிஷினோட கேஸ் அண்ட் சின்ன மிஷினோட பாபின். அதே பெரிய மிஷினாக இருந்துச்சுன்னா பெரிய மிஷினோட கேஸ் அண்ட் பெரிய மிஷினோட பாபின் நம்ம வந்து கேரி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து சீம் ரிப்பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் த்ரெட் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தையல் போட்டுட்டு அது தப்பாக இருக்குது, நம்ம பிரித்து விடுறதுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த டூல் வச்சு நம்ம ஈஸியாக வந்து பிரித்து விடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் லாட்ஸ் ஆஃப் பெல்பின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட கிளாத் வந்து கண்டிப்பாக நீடலில் இருந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பெல்பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.